ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியிலே நம்ம மருது பாண்டிங்க நம்ம கோயில் விற்கிறாங்க பாருங்க. அம்மா கோயிலில் வெள்ளியில் ஒரு திருப்பாதுகை விற்கிறாங்களே, அதை வாங்கி கொண்டு வந்து வச்சு அபிஷேகம் பண்ணிருக்காருங்க. இவருக்கு ஒரு சமயம் பயங்கரமான பண கஷ்டம். எப்படியும் அம்மா நம்மளுக்கு இந்த கஷ்டத்தை போக்கி தீரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வியாழக்கிழமை இவர் எப்பவுமே அந்த திருப்பாதிக்கு அபிஷேகம் பண்ணுவாருங்க. அப்படி அபிஷேகம் பண்ணும்பொழுது இந்த ஒவ்வொரு திரவியத்தையும் விடுறோம் இல்லைங்களா, பால், தயிர், சந்தனம், மஞ்சள், குங்குமம், இப்படி வரிசையா ஒவ்வொரு திரவியத்தையும் விட்டு தீபாவளம் பண்ணும் பொழுதெல்லாம் இவர் தன்னுடைய கஷ்டத்தை சொல்லி, தயவு செஞ்சு எப்படியாவது நம்ம கஷ்டத்தை போக்குமா, எனக்கு பணத்தை கொடுமா அப்படின்னு கண்ணீர் விட்டு வேண்டுறார். கல்லும் கரைந்து போகும் அளவுக்கு வேண்டிக்கிட்டே இருக்கார். இந்த வழிபாடு முடிஞ்சதுங்க. அடுத்து அம்மா கனவுல காமிக்கிறாங்க. அம்மா என்ன பண்ணுறாங்க, நம்ம உணவு கூடத்தில் பழனி இருக்காருங்களே, உணவு கூட இன்சார்ஜ், அவரை கூப்பிட்டு மருது வீட்டுக்கு போகணும்னு என்னை கூட்டிகிட்டு போடாங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி 2 பேரும் கிளம்பி வரும்பொழுது திருமதி அம்மா அவர்களை பார்த்து அம்மா சொல்லிட்டு வர்றாங்க, இந்த மாதிரி மருது வீட்டுக்கு போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. இங்கே மருது வீட்டுக்கு வந்த உடனேயுமே அம்மா மருதுவை பார்த்து அப்படியே கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. பொட்டுன்னு கண்ணீர் விட்டு அம்மா அழுகிறாங்க. மருதுவும் அழுகிறாரு. இப்போ அம்மா சொல்கிறாங்க, உன்னுடைய கஷ்டம் பொறுக்க மாட்டாம ஒவ்வொரு அபிஷேகத்தின் போதும் தீபாவளி பண்ணுறப்பெல்லாம் கஷ்டத்தை சொல்லி சொல்லி கண்ணீர் விட்டேடா மகனே, நான் என்னடா செய்யிட்டு, உன்னுடைய ஊழ்வினை அந்த அளவுக்கு மிக கடுமையாக இருக்கிறது, அதனால தான் என்னால் உனக்கு இப்போ பணத்தை தர முடியல. இவர் எப்படி இருந்தாலும் நான் காப்பாற்றி தானே தீரோன்னு, அதனால என்னுடைய சொத்தில் ஒன்றை விற்று உனக்கு பணம் தரேன்டா அப்படின்னு சொல்லி அம்மா ஒரு பெரிய கட்டடத்தை காமிக்கிறாங்க. அம்மாவுக்கு சொந்தமான ஒரு கட்டடத்தை காமிச்சு, இந்த சொத்தை விற்று உனக்கு நான் பணம் தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மறைஞ்சிட்டாங்க. அதே மாதிரிங்க அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு என்ன ஆகுதுங்க, இவர் என்ன தொழில் செய்கிறார் தெரியுங்களா, இறான் மீன்களுக்கு வரும் வியாதிக்கு மருந்து கண்டுபிடிக்கும் தொழில் செய்கிறாருங்க. நண்பர்களோடு சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டு அந்த கம்பெனி வச்சுருக்காருங்க. அது மேற்கொண்டு நடத்துவதற்கு ஏற்கனவே செஞ்சாருக்கு எதுக்கும் பணமே வரல. அப்புறம் எப்படி நடத்துறது, அதனால தான் இவ்வளவு கஷ்டம். காலையில் 10 மணிக்கு என்ன ஆகுதுங்க, இவருடைய கஸ்டமர் கம்பெனி ஒன்று 7.5 லட்சம் ரூபாய்க்கு இவருக்கு ஆர்டர் போட்டிருக்கிறாங்க. 7.5 லட்சம் ரூபாயை இவருடைய கணக்கில் கிரெடிட் பண்ணியிருக்கிறாங்க. ஆமாங்க, எப்படி பாருங்க, மருது அடைந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. பிரச்சனை தீர்ந்தங்களே, தற்காலிகமாக அந்த கடன் பிரச்சனை, பணப்பிரச்சனை எல்லாம் தீர்ந்தது. அம்மா சொன்னாங்க பார்த்தீங்களா, விதிப்படி உனக்கு கொடுக்க முடியாது, ஊழ்வன் அவ்வளோ கொடுமையாக இருக்குது, கடுமையாக இருக்குது, என்னுடைய சொத்தை விற்று உனக்கு தரேன்டா அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா என்னுடைய புண்ணிய பலனிலிருந்து உனக்கு நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அம்மா அதே மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. சக்திகளே, ஓம் சக்தி.